திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு குவாலிட்டி ஜாப் கோயம்புத்தூர்ல என்ன வந்துச்சு? இந்த கடைசி 5 வருஷத்துல எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு? 0. எத்தனை புதிய இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு? 0. ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க இடத்த கொடுத்து கூட இன்னொரு 5 ஏக்கர் கொடுக்கல, 7 ஏக்கர் கொடுக்கலன்னு 5 வருஷமா பஞ்சாயத்து. எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? நாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு உருப்படியான வேலை கிடைக்குமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குவாலிட்டி ஜாப் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இந்த கிக் எக்கானமி நோக்கி தான் போறாங்க. அதை பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல நமக்கே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் பொறியியல் கல்லூரி, மெடிக்கல் காலேஜஸ், மொத்தம் 17 மெடிக்கல் காலேஜ், ஒரே நேரத்தில் 11. இன்னைக்கு அது என்ன ஆச்சுங்க? எத்தனை புதிய இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு? 0. எத்தனை புதிய ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு? 0. சென்னையை சுற்றி, செங்கல்பட்டை சுற்றி மட்டும்தான் நிறுவனங்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு குவாலிட்டி ஜாப் கோயம்புத்தூர்ல என்ன வந்துச்சு? மீனிங்ஃபுல் டெவலப்மெண்ட் என்ன இருக்கு? கோயம்புத்தூர்ல 1200 காலேஜ் இருக்கு. ஸோ 10 ஆண்டு காலம் அண்ணன் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கும் பொழுது குவாலிட்டி இன்ஃப்ராவை பில்ட் பண்ணிட்டார். ரோட்ஸ் போட்டாரு, பக்காவா பில்ட் பண்ணிட்டாரு. மாநிலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு உட்கார போகுது. மத்தியில் மோடி ஐயா சப்போர்ட் பண்ண போறாங்க. கம்ப்ளீட்லி ஒரு வேற பரிமாண வளர்ச்சி தமிழகத்திற்கு தேவை. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கம்பெனியை கொண்டு வரணும். ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க இடத்த கொடுத்து கூட இன்னொரு 5 ஏக்கர் கொடுக்கல, 7 ஏக்கர் கொடுக்கலன்னு 5 வருஷமா பஞ்சாயத்தா இருக்கு. எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அதனால் இந்த முறை பெர்ஃபார்மிங் பீப்புளுக்கு நம்ம வாக்களிக்கணும். பீப்புள் லுக் அண்ட் ஹூ நோஸ் ஹவு டு ஒர்க்.